எப்படி போயிட்டு நீ என்னத்தோட நான் உன்னத்தோட நேரம் சரியா தான் இருக்கு. சொல்வது இங்கே மலர் வட போக வேண்டும் அல்லவா? மலர் வளத்தை பார்த்தா இவ்வளவு அழகா பூத்து கொடுக்குது. மலர்கள் எல்லாம் பாரு எவ்வளவு அழகா சென்று இதெல்லாம் என்னடி மலரு? ரோஜா தோட்டம் ரோஜா தோட்டம். ஏண்டி இதுவா ரோஜா தோட்டம்? ரோஜா தோட்டம் எப்பவுமே சகப்பத்துன்னு இருக்கும். இதெல்லாம் என்னடி கரே இருக்குது? தண்ணி அது மாடி போச்சுடி. தண்ணி இல்லாம மாடி போச்சு. தண்ணி கொண்டு போய் ஊத்த வேண்டியதானே? தண்ணி இல்லையே. தண்ணி இல்லையா? இல்ல. ஏண்டி இப்பதான் போர் படிச்சிருக்கோம், மோட்டர் படிச்சிருக்கோம், சுவிட்ச் போட தண்ணி வரும்போது தண்ணி இல்லைன்ற. அக்கா கரண்ட் இருந்தா தண்ணி வரும். கரண்ட் இல்ல தண்ணி வரவே வராது. கரண்ட் இல்லைன்னா தண்ணி வராதா? நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் கரண்ட் இல்லைன்னா தண்ணி வராதுட்டு. ஏண்டி அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கிறது எல்லாமே டிம் சப்ளை தான் போனேன். இதுவாடி டிம் சப்ளை? இதெல்லாம் டிம் சப்ளை கிடையாது. சொட்டு நீர் பாய்ச்சலுண்டி. அந்த மரத்தாண்ட கருப்போஸ் சின்னதா போட்டு சொட்டு 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 சொட்டதான் ஒழுவோம். அந்த மரத்துக்கு உண்டான தேவையான தண்ணி அதுவும் எடுத்துக்கும். அதுதாண்டி சொட்டு நீர் பாய்ச்சணும். சொட்டு சொட்டதான் ஒழுங்கு போகுது. தெளிவா சொல்லு, என்ன நினைச்சிட்டேன்? ஏண்டி இங்க பாரு அரும்பு. நீ குறும்படி குறும்பு. நானா குறும்பு? ஆமாடி சித்தரும்பு. என்னடி சொல்றேன்? ஏண்டி இப்படியே பேசி கொடுத்தா நேரம் போட்டு போகலாம் பாக்கி போகலாம்.
ஆமாடி. நம்ம இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஆடி பாடிக்கிட்டோம். ஆமா. இதோட அடுத்த நேரத்துக்கு மேல் புறப்படுங்க. ரெண்டு ஜாகிரதையா வழி உட்கார்ந்து அடடா, என்ன இது? நம்ம ஆடி பாடிக்கொண்டே செல்லும் வழியில் ஏதோ ஒரு பாடலோசை ஒன்று கேட்கிறது. அந்த பாடலோசை இவ்வளவு இனிமையாக இருக்கின்றதே. பாடலை பாடியவர் எப்படி இருப்பார்? திருமணம் ஒன்று நடந்தால் அது அவரோடு மட்டும்தான். யார் என்று சென்று பார்க்கிறேன், வருகிறேன். என் வாழ்வினில் ஏற்பட்ட விதியா இரக்கமில்லாதவளே ஏற்படுத்த பூமியிலே உயிருள்ளவரை பாடுகிறேன். உன் நினைவெனக்கு மறக்கவில்லை, நினைவெனக்கு மறக்கவில்லை. எங்கு தேடி சென்றாலும் என் கண்களுக்கு தென்படவில்லையே. அதோ ஒரு பாடலோசை ஒன்று கேட்கிறது. அது அவரா என்று பார்க்கிறேன். அது மட்டும் கிடையாது, இங்கே ஒருவர் தன்னந்தனிமையிலே இருக்கிறார். அவரை கேட்டால் தெரியுமா என்று பார்க்கிறேன். நான் யார் என்று உன் கண்களுக்கு தெரியவில்லையா? இரு பார்வை இழந்த பாவி அம்மா நான். நீ யார் என்று எனக்கு தெரியவில்லையே தாயே. என்னங்க போத நிறுத்துங்க. பார்ப்பதற்கு அழகா இருக்கிறீங்க, நல்ல அந்தஸ்தா இருக்கிறீங்க, நல்ல பெரிய இடத்த பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க. பார்ப்பதற்கு கண்ணில சொல்றீங்களே. ஆமா, உங்களுக்கு ஆதியிலே போய்விட்டதா இல்ல பாதியிலே போய்விட்டதா? பாதியில் போனதம்மா. பாதியிலே போய்விட்டது என்று சொல்கிறீர்கள். இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? என்ன? ஒரு நேரத்திலே எனக்கு நாடு நகரம் தாய் தந்தை அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் அனைவரும் இருந்தார்கள். அப்படியா? இப்போது யாரும் இல்ல பாவியாக. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஊத்து குலுங்க வேண்டிய என்னுடைய வாழ்விலே புயல் வந்து நேர்ந்து விட்டதம்மா. அப்படியா? நெருப்பை நிலவென்று என்னை ஏமாந்து விட்டேன். என்ன சொல்றீங்க? ஜெயக்கொண்ட நாடு, ஜெயசீல மன்னர் சீரோடும் சிறப்போடும் ஆட்சி புரிந்து வரும் வேளையிலே என்னுடைய சோகங்களை சொல்லிக்கொண்டே போறேன்.